நீங்கள் தான் கேட்டீங்க நல்ல விஷயத்த பகிரணுமான்னு. நல்ல விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு யாரோட பழகுறதுன்றது யோசிங்க. இப்போ என்ன சொல்ல வரேன், யாரோட பழகுறது, எப்படி பழகுவீங்க, யார் நல்லவங்க கெட்டவங்க எப்படி தெரியும்? யார் ஒருத்தர் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்களோ, ப்ளஸ் உங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, ஸோ பேசும்போது உங்களுக்கு தெரியும் இவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க, நல்லது சொல்கிறாங்க, கூட இருக்காங்க, அந்த ஹாப்பி ஃபீல் இருக்கிறவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவாங்க, உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் உங்களை மனசு புண்படுத்துகிறாங்களோ, சொல்லாத வார்த்தைகளை சொல்கிறாங்களோ, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ, மோட்டிவேஷன் எல்லாம் டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்கள நீங்கள் தூரமாக வைங்க, வேண்டாம். அது உறவினராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், உங்களோட ஸ்பேஸை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரோட சேர்ந்து தான் கூடி தான் வாழணும், யாரையும் நம்ம வெட்டிட்டு போக முடியாது. ஆனால் எப்படி தரமா அவங்கள்ட்ட வெளில வரணும், ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? அழகாக தலையாட்டுங்க, ஆனால் உங்களுக்கு வேண்டியதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு எது திருப்தியாக இருக்கோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும். வீடு நல்லா இருந்தால் உங்கள் சர்வீஸிங் நிறையா பண்ண முடியும். ப்ளஸ் லாங்கர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது உங்களுக்கு அவங்க ஒருத்தர் சொல்லும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓ இவங்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, அவங்கள ஒரு டீ உட்காந்து சாப்பிடும்போது ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி, அந்த எனர்ஜி எனக்கு ஜெல் ஆகுது, எனக்கு மோட்டிவேட் ஆகுது, எனக்கு இந்த எனர்ஜி அப்படியே தூக்கி நிற்க வைக்கிது. இன்னொருத்தர் பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு முகம் சுளிப்போம், ஐயோ அவளா வரலாம், ஐயோ ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று, இது முக்கியம் முக்கியம் முக்கியம். என்ன முக்கியம் சொல்லட்டுமா? என்ன நடக்குதோ வீட்டில், என்ன நல்ல விஷயங்கள் நடக்குதோ பகிராதீங்க, சொல்லாதீங்க. வீடு வாங்கினாலும் சொல்லாதீங்க. பட்டுப்புடவை வாங்குறீங்களா, நகை வாங்குறீங்களா, பணம் சேர்க்குறீங்களா, டெபாசிட் பண்ணுறீங்களா, பிறத்து யாரையும் நம்பி சொல்லாதீங்க. உங்ககிட்ட தலையாட்டுவாங்க, ஆஹா பரவாயில்லையே இதெல்லாம் உனக்கு நடக்குதுன்னு. பின்னாடி போயிட்டு வயிற்றுச்சல்ல. அது இந்த காலம் இல்லை, மகாபாரத காலையிலேருந்து இருக்குது. பொறாமைங்கிறது யாராலே எடுத்து கழட்டி தூக்கி போட முடியாது. ஆனால் அதில் நம்ம எஸ்கேப் ஆகலாம். எப்படி? நான் வீட்டில் நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. யாரா கேட்டால் உங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால நீங்கள் சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு வந்ததுன்னா சொல்லுங்கள், மற்றபடி சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா நல்லதுக்கும் யாராவது ஒருத்தர் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு. ஆனால் எல்லாம் நல்லது பண்ணும்போதும் ஒரு மாதிரி ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் அவங்கள ஓரமாக வைங்க. அடுத்தது என்ன பண்ணுவோம், அவங்க வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு அந்த ஸ்பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். விரோதம் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் உங்களோட ஸ்பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் பாருங்களேன், எப்படி மாறுது வாழ்க்கைன்னு பாருங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பயந்து பழகுவாங்க உங்களோட. ரைட். ஆல் தி பெஸ்ட்.